வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உயிரித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மன நிறைவை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லார்கிட்டையும் மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல நமக்குள்ள தேடல் இருந்துகிட்டே இருக்கும். சைக்கிள் வச்சிருக்கிறவங்க பைக் வேணும், பைக் வச்சுக்கிறவங்க கார் வேணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்குள்ள எதையாவது ஒண்ணு நோக்கி நம்ம போய்கிட்டே தான் இருப்போம். நிறைவு அப்படிங்கிறது நமக்குள்ள வராது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நாம போதும் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா அன்னம், சாப்பாடு. அது வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். இப்ப மன நிறைவுங்கிறது நம்ம எதை நோக்கி வரும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் செயலையும் சிந்தனையிலையும் நல்ல எண்ணங்களை பரப்பும் போது மனநிறைவுங்கிறது வரும். ஒரு உதாரணம் சொல்றேன். லால் பகதூர் சாஸ்திரி கொஞ்சம் குள்ளமான உருவம், இந்தியாவோட பிரதமரா இருந்த அந்த சமயத்துல அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னாராம், நாங்க உங்கள்கிட்ட பேசணும்னா குனிஞ்சுதான் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாங்களாம், நீங்க என்கிட்ட பேசணும்னா குனிஞ்சுதான் பேசணும், ஆனா நான் உங்கள்கிட்ட பேசணும்னா உங்களை நிமிர்ந்து பார்த்துதான் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம். அவர் மனதுக்குள்ள இருந்த உயர்வான எண்ணங்கள், அவர் எல்லாத்தையுமே பாசிட்டிவா பார்த்ததுனாலதான் அவர்கிட்ட இருந்த குறைகளை கூட அவரால் உயர்வான சிந்தனையோட பார்க்க முடிஞ்சதுனாலதான் அதை அவரு நிறைவா எடுத்துக்கிட்டாரு. அந்த மன நிறைவு தான். இதுதான் விவேகானந்தர் எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே உள்ளது, உனக்குள்ளே எல்லா சிந்தனைகளையும் உயர்வாக மாற்று அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அன்னை தெரசாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த மன நிறைவு தான் அவங்க செஞ்ச சேவை எல்லாமும் உலகையே பார்த்து பாராட்டுற அளவுக்கு, வியந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம மன நிறைவோடு எடுக்கும் போது நிச்சயமா அது நல்ல செயல்களாவே முடியும். மன உறுதி இருந்தாதான் அதை நல்ல செயலுக்கு கொண்டு வர முடியும். இதைதான் பாரதி மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. நாம எந்த விஷயத்தையுமே மன நிறைவா பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும். நாம மத்தவங்க கிட்ட உள்ள குறைகளை தான் பார்ப்போமே தவிர நிறைகளை நாம பார்க்க மாட்டோம். நம்ம எல்லாரையும் குறை மட்டும்தான் சொல்லுவோம். இததான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்து விடும் அப்படின்னு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ரிலேஷன் எல்லாருக்கிட்டுமே எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நமக்கு செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்க செஞ்ச ஒரு சின்ன தவறை தான் நம்ம பெருசுபடுத்தி அதை குறைகளை மட்டும்தான் பார்ப்போமே தவிர அவங்க செஞ்ச எத்தனையோ நல்ல விஷயங்களை அந்த நேரம் நமக்கு பார்க்கவும் தோணாது, பார்க்கவும் மாட்டோம். அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நாம பாக்குற மாதிரி மத்தவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை மட்டுமே பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்குள்ள ஒரு மன நிறைவு ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்திலையுமே நாம மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். மன நிறைவுங்கிறது நிச்சயமா அது மூலியமா கண்டிப்பா வரும். இன்னைக்கு மன நிறைவை பத்தி பார்த்தோம். அடுத்த வாரம் சினம், அதை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.